6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக சாதனை நிகழ்த்தி இருக்காங்க. இந்தியா அண்டர் 19 டீம். எஸ், இந்தியா வாஸ் இங்கிலாந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைவடைந்தது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இந்தியா நாங்க பேட்டிங் செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஆயுஷ் மாத்ரே சொல்லிட்டு, ஸோ ஓப்பனிங் வந்து ஆரன் ஜார்ஜும் வைபவ் சூரியவன்சியும் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சி. என்னன்னா ஆரம் ஜார்ஜ் 9 ரன்ல காலி. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு இருக்கும்போது வைபவ் சூரியவன்சி யார் இருந்தா என்ன இல்லாட்டி எனக்கு என்ன, நான் அடிக்கிறத அடிப்பேன், சிக்ஸுக்கும் பஞ்சம் வைக்க மாட்டேன், போருக்கும் பஞ்சம் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி 6 15 4ம் 15 அப்படின்ற அளவுக்கு வந்து 15 6 15 4 80 பாலுக்கு 175 ரன் மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டான் தம்பி அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடி 55 பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி எடுக்கிறா. அப்படி அடுத்து 25 பால் அடிச்சாரு பாருங்க, 75 ரன் கண்ணுக்குள்ளேயே மிரட்டி விட்டா. அப்படி அப்படி ஒரு அடி. கேப்டன் ஆயுஷ் மாத்ரே பொறுப்பா வந்து 51 பாலுக்கு 53 ரன் அடிக்க, அதுக்கப்புறம் 2 பேர் விக்கெட் போக, அதுக்கப்புறம் வேதாந்த் திருவந்தியும் அதுக்கப்புறம் வந்து விகான் மல்கோத்ராவும் பொறுமையானாங்க. நான் ஒரு 600 வந்துடும் ஸ்கோர்லாம் எதிர்பார்த்தேன். ஆனா வைபவ் சூரியவன்சி இருந்தா டெஃபினட்டா வந்திருக்கும். ஏன்னா ப்ரொஜெக்டர் ஸ்கோர்லாம் வந்து 600லாம் போட்டுருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 35 40 ஓவர்ல அவுட் ஆக வந்து ஒரு 300 ரன் இருக்கும்போது அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பொறுமையா ஆடினாங்க பசங்க. ஸோ வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா குண்டு 31 பால் 40 ரன். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து கனிஷ்கா வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகாம 20 பாலுக்கு 37 ரன். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 50 ஓவர் முடிகள் 411 ரன் 9 விக்கெட் இழப்புக்கு இந்தியா. 412 எடுத்தா வெற்றிங்க இங்கிலாந்து, எப்படி அடிக்க போறீங்கன்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பென் டேவின்ஸும் ஜோசப் மாரிஸும் ஓப்பனிங் இறங்கினாங்க இங்கிலாந்துக்கு. ஸோ ஜோசப் விக்கெட்டை 17 ரன்னுக்கே காலி பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பென் மேவிஸும் பென் டக்வின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. பென் மேவிஸ் இப்போ 28 பாலுக்கு 45 ரன், அந்த பக்கம் பென் டக்வின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 56 பாலுக்கு 66 ரன் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து எடுத்துட்டு வந்தா. 2 பேர் விக்கெட்டும் காலி ஆகுது. ஆன டைம்லயும் தாமஸ் ராய் வந்து பாத்தீங்கன்னா 18 பாலுக்கு 31 ரன் அடிக்கிற. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு விஷயம் அது கிடையாது. விஷயமே இனிமே தான் அப்படின்ற அளவுக்கு ஃபிளாக் கார்னர். உங்களுக்கு சூரியவம்சனா எங்களுக்கு இவரு அப்படின்ற அளவுக்கு வந்து 67 பாலுக்கு 115. ஏப்பா என்னங்க இளங்கன்றுகள் பயமறியாதுன்றத மாதிரி வந்து அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இருக்கும்போது ஒரு பக்கம் ஒரு அடிச்சு நவுத்துறாரு. ஏப்பா உன் விக்கெட் தானே எங்களால எடுக்க முடியல, மத்தவங்க விக்கெட்ல நாங்க எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பா வந்து மத்த எல்லா விக்கெட்டையும் கழட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். ஆல்பர்ட்டை டக் அவுட் பண்றாங்க, ஃபரான் அகமது ஒரு ரன் காலி பண்றாங்க, மார்கனை டக் அவுட் பண்றாங்கன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செமையா போயிட்டு ஜேம்ஸ் மில்டன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சார். அவர் கூட 41 பாலுக்கு 28 ரன் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இவர் விக்கெட்டுமே எடுத்துறாங்க. ஸோ ஓவராலா முடிஞ்சதுன்னே சொல்லலாம். 40 ஓவருக்கு 311 ரன் 10 விக்கெட் இழப்புக்கு. யாராச்சும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்கன்னா செம்ம பாட்டம் நெக்கா போயிருக்கும் மேட்ச். ஏன்னா 10 ஓவர் இருக்கு, 100 ரன் அடிக்கணும், ஈஸியா அடிச்சிருப்பாங்க. ஸோ ஆனா வந்து அதுக்குள்ள இந்திய அணி வந்து விக்கெட்டுகளை எடுத்து 100 ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி. 6வது முறையாக அண்டர் 19 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப் எடுக்கிறாங்க. அதிலும் கன்சிக்யூட்டிவா லாஸ்ட் 6 இயர்ஸ் வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. அதுல 3 வாட்டி சாம்பியன்ஸ் இன்னைக்கு மேட்சோட சேர்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு, பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அதாவது ஒரு 15 வயசே ஆன ஒரு சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அண்ட் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வேர்ல்ட் கப்ல எடுத்திருக்கா. அப்படி அந்த ஏஜ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், வேணாம் அது எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் 15 வயசு சிறுவன் இவ்வளவு சாதனைகள் புரியுது. அப்படி டெஃபினட்டா ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா வந்து பயமே இல்லை கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.